ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த ஆடி வெள்ளிக்கிழமை வந்துட்டு பால் குடம் எடுப்பாங்க. எல்லா ஊர்லேயுமே மோஸ்ட்லி எடுப்பாங்க. எங்கள் ஊரில் வந்துட்டு ஆடி வெள்ளிக்கிழமை எடுக்கல, இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு தான் வந்து பால் குடம் எடுக்கிறாங்க. சாமி வருது பாருங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பம்பை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே ஆயிடுச்சு. 10 மணிக்கு பால் குடம் எடுப்பாங்கன்னு நம்பி 8:30 மணி 9 மணிக்கெலாம் நாங்கள் வீட்டில் எல்லாருமே காலையிலே குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் இல்லைம்மா? சாமி வருது. பம்பு அடிச்சா வேலையை வருவேன். கடுப்பேற்றுங்க. காலையிலேருந்து டென்ஷன் ஆகுது. இதுங்க ரெண்டுத்தையும் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கணும். அடுப்பாமல் தப்பு பண்ணிட்டேன். சரி, பம்பு அடிச்சுட்டாங்க. 1 மணி ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்ப போகிறோம். போயிட்டு அங்கே முடிஞ்சா வீடியோ எடுத்து போடுறேன். அப்படி இல்லைன்னா எதையாவது அட்டாச் பண்ணி ஓன் வாய்ஸை போட்டு விட்டுறேன். பாய், கிளம்பலாம் வாங்க. நாங்கள் வந்து பால் குடம் எடுக்கிறதுக்கு வெளியில் கிளம்பிட்டோம். பால் குடம் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே வந்து மொதல் நாளே பெரிய காரியம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பால் தெளிப்புலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊரை சுற்றி கொடும்பாவி இழுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கோவிலில் கழுவி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணாங்க. அதனால தான் வந்து கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு மேலே பால் குடம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரேடியாக நாங்கள் கோவிலுக்கு வந்து வந்துட்டோம். ஒரு வழியாக 2 மணிக்குள்ளே வந்தாச்சுங்க ஏரிக்கு வந்து அங்கேயும் சாமிலாம் கும்பிட்டுட்டு கலசத்தை எடுத்துக்கிட்டு ஊரை சுற்றி வரணும் இல்லையா. அதனால் இங்கேருந்து ஏரியிலேருந்து எங்கள் ஊருக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நடந்து வர மாதிரி இருக்கும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அங்கேருந்து நடந்து வந்து 2 தெருவு தான். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 2 தெருவு தான். அந்தாண்டு ஒரு தெருவு, இந்தாண்டு ஒரு தெருவு. அதுவே ஆனால் அன்னைக்கு நடக்கிறச்ச கொஞ்சம் ரொம்ப பொடிலாம் சுடுற மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே வந்துட்டு இந்த கலசம் தூக்கிட்டு வராங்க இல்லையா, பால் குடம் எடுக்கக்குள்ளே இந்த கலசம் தூக்கிட்டு வரவங்க காலில் விழுந்து, அதாவது அவங்களுக்கு வந்து சாமி வரும், அவங்கக்கிட்ட அந்த எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நம்பிக்கை. எங்கள் ஊரில் இப்படிலாம் நடக்குது. உங்கள் ஊரில் நடக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தீனே வீட்டுக்கு போகலாம். வீட்டில் இருந்தியா? போயிட்டு இப்போதான் வரேன். சரி, சொன்னதே போதும். என்னால் நம்பவே இல்லைங்க. பால் குடம் எடுக்கணும்னு சொன்னால் என்னால் நடக்க முடியாது, பிடிக்க முடியாது அப்படி சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பாப்பாவும் தம்பியும், அதாவது தம்பிக்கு தான் பால் குடம் எடுக்கிறதா, பட் பாப்பாவும் ஆசைப்படுறதுன்றதுனால ஒரே குடத்தை மாற்றி 2 பேருமே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் ஒருத்தவங்க கூட எனக்கு கால் வலிக்குதுன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. பரவாயில்ல, அவ்வளோ பொடியிலையும் நடந்து வந்துட்டாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஊர் சுற்றி வந்ததுக்கப்புறம் கோவிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போங்க. சாமிலாம் அலங்காரம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அபிஷேக பால் வந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோவிலேருந்து வந்துடுவோம். கோவிலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கூழ் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் வந்து கூழ் ஊற்ற போகிறோம். மியா குட்டி பின்னாடி ஒட்டி எடுத்து இருமா இங்காண்டவா வந்துட்டோம்.
எப்போவுமே பால் குடம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சூடாக கூழ் செஞ்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எப்பயுமே கோவிலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இந்த வருஷம் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 1:30 மணிக்கு மேலே தான் வந்து பால் குடம் எடுக்க கிளம்பணுமா, அதனால் முன்னாடியே வந்து கூழ் செஞ்சு வச்சுட்டு தான் நாங்கள் வந்துட்டு ஏரிக்கே போனோம். அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து உடனே கூழ் எடுத்துகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு கூழ் ஊற்றுறது மட்டும் கிடையாது, கூழ் ஊற்றுற வரைக்கும் நாங்கள் வந்து கும்மி அடிப்போம். குச்சி வச்சு கோலாட்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த வருஷம் சூப்பராக இருந்துச்சு. நான் எப்போவுமே உடம்பே சரியில்லைனாலும் இந்த கும்மி அடிக்கிறதும் கோலாட்டம் அடிக்கிறதும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். அந்த வீடியோவை பாருங்கள், நான் அட்டாச் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஓன் வயசாக கொடுக்கலன்னு தாங்க நினச்சேன். ஆனால் கோவிலில் பாட்டு ஓடுனதுனால ஓன் வயசாக கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய சாங் ஓடுது. அது மட்டும் இல்லாமல் கோவிலில் ஓடுற பாட்டு சத்தம் எங்கள் வீட்டு வரைக்குமே இந்த வருஷம் கேட்டுச்சு. அதனால தான் ஓன் வயசு கொடுக்க முடியல. சில விஷயங்கள் பண்ணக்குள்ளெல்லாம் ஐயோ இதை இவங்க பார்த்துருவாங்க, அவங்க பார்த்துருவாங்க, ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே ஓடும்ல. பட் இந்த கும்மி ஆட்டமும் கோலாட்டமும் அடிக்கக்குள்ள மட்டும் கண்டிப்பாக யார் பார்த்தா எனக்கு என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யணுன்றது எனக்கு கண்டிப்பாக தோணும். அது மட்டும் இல்லாமல் உடம்பே எனக்கு சரியில்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கி அடித்து ஆடுவோம் நாங்கள்லாம். ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் நம்ம வந்துட்டு வெளியில் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்கிறோம். அது வந்து சாமி கோயிலுக்காக இருந்தாலுமே எனக்கு இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த கும்மி அடிக்கிறது, கோல் அடிக்கிறதுலாம் நான் எப்போவுமே அசந்து உட்கார்ந்ததே கிடையாது. கால் அவ்வளோ வலிக்கும், ஆனால் உட்காரவே மாட்டேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கான டைம். மற்ற நேரத்தில் வந்து நம்ம போயிட்டு தெருவில் நிற்க போகிறது கிடையாது, இந்த மாதிரி ஆட போகிறது கிடையாது, மற்ற எல்லோரும் ஒன்றாவும் சேர மாட்டாங்க. பட் இந்த டைமை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். இதே போல் பார்த்திங்கன்னா பால் குடம் எடுக்கிற அன்றைக்கும் நாங்கள் வந்து கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கூழ் ஊற்றுறது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் தான் வந்துட்டு பொங்கல் அன்றைக்கி கருநாள் அன்றைக்கி வந்து கும்மி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் காமாட்டான்னு சொல்லிட்டு ஒன்று படைப்பாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த 3 வருஷத்தில் இந்த 3 தடவை மட்டும் எங்களுடைய பெண்களுக்கான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ மட்டும்தான் யாரும் எந்த இதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால் இறங்கி அடித்து கும்மியை மட்டும் அடித்து போட்டுட்டு வர்றதுங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவும் நாளாக அந்த டைமில் எல்லாத்தையும் மறந்து விளையாடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சாமி கோயிலில் ஊற்றுற கூழ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈடு இணையே எதுவுமே கிடையாதுங்க. நிஜமாக சொல்கிறேன். எந்த கோவிலில் கூழ் ஊற்றினாலும் நான் வாங்கி குடிப்பேன். நம்ம ஜாலியாக விளாண்டியா? செம்மையாக விளையாண்டேன். கூப்பிட்டா நீ பார்க்கவே இல்லை. அதாவது இந்த விளையாட்டு மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண செய்யல. அப்படி விளையாடி இந்த விளையாட்டு பேர் என்ன? கும்மியாட்டம், கோலாட்டம் எல்லாமே. பட் ஃபினிஷிங்காலாம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் கோலாட்டம் ஆடுவோம். ஏன் பார்த்தே பண்ண மாட்டியாமா? என்னம்மா கொஞ்சமா குடிச்சிரு, கொஞ்சமா குடிச்சிரு. குடிக்க மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. அபிஷேகம் பண்ணு. ஒருவா மட்டும் அதெல்லாம் குடிப்பா. ஏன் சாமி சரி புடி. நான் சிப்பு நான் உட்காரல. சூடு பண்ணிடலாம். கொஞ்சமா குடிமா. அண்ணா இப்போ கொடுத்த உடனே குடிச்சானா இல்லையா? அண்ணா காலையில் பூரா குடினா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவன் தங்கமான குடிப்பான். இடத்துல கொடுக்கதான் இருக்கு. கிருவில் பார்த்தேன். ஒரு பால் அபிஷேக பால் குடிக்க சொல்கிறதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க? குடி. இன்னும் 1 ரூபா தான், அவ்வளோதான். அந்தமா அதாவது அபிஷேக பால் எடுத்துட்டு வந்தோம். அபிஷேக பால் எடுத்துட்டு வந்து கொஞ்சமா ஆளு கொஞ்சம் குடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்களா. நல்லதுன்றதுனால தான். ஆமா, எங்க தீனா வந்து எதை கொடுத்தாலும் இதை குடிக்க மாட்டான், அதை குடிக்க மாட்டான் அப்படிலாம் சொல்லவே மாட்டான். எங்க தீனா எது கொடுத்தாலும் குடிச்சிருவான். இதுதான் ஓவரா சீக்கிரம். இப்போ வந்து நாங்கள் ஃபைனலாக கூழ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக ஆயிடுச்சு இந்த பால் குடம் எடுக்கிறதுக்கு. பால் குடம் எடுத்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. அப்படின்னா பாப்பாவும் தம்பி மாற்றி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கூழ் வாங்கிட்டு வந்து நாங்கள் கூழ் விஷம் கொடுத்தாலும் குடிச்சிருவானா. அதே மாதிரி இந்த கூழ் மட்டும் எந்த கோவிலில் ஊற்றினாலும் நான் வந்து வாங்கி குடிச்சிருவேன். ஏன்னா எங்களுக்கு கூழ் அவ்வளோ பிடிக்கும். யாருக்கும் பிடிக்கும்.
விஷம் கொடுத்தாலும் குடிச்சிருவான் ஆனா எது வேணான்னே சொல்ல மாட்டான் அவன்கிட்ட ஆனா ஒரு குணம் மட்டும் இருக்கு அவனுக்கு அது மட்டும்தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அம்மா கூழ் குடுமா அப்படியே கூழ் குடிச்சிட்டு இந்த வீடியோவை வந்துட்டு முடிக்க போகிறோம். இனிமேல் வந்துட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் விளாக் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு தான் கண்டிப்பாக எனக்கு தேவை இல்லைம்மா. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தாம்மா உனக்கு கூழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உனக்கு கூழ். என்னதான் நம்ம கூழ் வீட்டில் செஞ்சாலும் அந்த கோயிலில் ஊற்றுற கூழ் மட்டும் மனமாக இருக்குது. அது நம்ம மைண்ட் செட்டாக என்னன்னு தெரில. பட் அம்மா இது நல்லா இருக்குன்னு வேகமாக குடிச்சிட்டு கீழே எழுந்துச்சு. இது என்ன கூழ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோலும் லைக் பண்ணும். பாய். பாய்.